ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பரதநாட்டியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய நடனம். உலகத்திலேயே ரொம்ப பழமையான கிளாசிக்கல் டான்ஸில் ஒன்று. இதுக்கு பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத முனிவர் எழுதின நாட்டிய சாஸ்திரம். நாட்டியம் அப்படின்னா நடனம். முன்னாடி இதை தாசியாட்டம் சதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1930 பரதநாட்டியம்னு பேர் வந்தது. இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷமாக தஞ்சை மதுரை கோவில்களில் தேவதாசிகள் ஆடினாங்க. கோவில் சிலைகள், அதுக்கப்புறம் ஓவியங்கள்லாம் இதோட அடவுகள் இருக்குது. ருக்மணி தேவி அருந்தலே, அதுக்கப்புறம் பால சரஸ்வதி மாதிரி பெரியவங்க இது என்ன பண்ணாங்க அப்படின்னா உலகம் முழுக்க கொண்டு போனாங்க. இதோட முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடவு. ஃபஸ்ட்டு அடவு, பேசிக் ஸ்டெப்ஸு. அதாவது அடவுனா பேசிக் ஸ்டெப்ஸு 108 அடவுகள் இருக்குது. தரையில் கால் அடித்து ஆடுறது தான் இதோட ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் அபிநயம் அப்படின்னா முகபாவனை ப்ளஸ் முத்திரை, கைமுத்திரை. கதை சொல்கிற மாதிரி ஆடுவாங்க. கண்ணும் புருவம் எல்லாம் பேசும். அதுக்கப்புறம் நட்டுமன்னார், பாட்டு தாளம் சொல்லி ஆட வைக்கிறவர். சிம்பிள்ஸ் வச்சு தாளம் போடுவார். அதுக்கப்புறம் அலங்காரம், பட்டுப்பாவாடை, தங்க நகை, பூ, நெத்தி பொட்டு, கொலுசு, இது எல்லாமே. அதுக்கப்புறம் மார்க்கம் அப்படின்னா நிகழ்ச்சி வரிசையில் மொத்தம் 7 இருக்குது. ஃபஸ்ட்டு அலாரிப்பு, வணக்கத்தோட ஆரம்பம் அலாரிப்புனா. 2 ஜதீஸ்வரம் அப்படின்னா ராகம் ப்ளஸ் தாளம் மட்டும்தான். அதுக்கப்புறம் சப்தம் அப்படின்னா கடவுள் புகழ். 4வது வர்ணம், மெயின் ஐட்டம் கதை ப்ளஸ் நடனம். 5வது பதம் மற்றும் ஜாவலி. பதம்னா பக்தி, ஜாவலினா காதல் பாட்டு. அதுக்கப்புறம் தில்லானா அப்படின்னா வேகமாக, அதுக்கப்புறம் ஜாலியாக. அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகம், முடிக்கும்பொழுது வணக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பரதநாட்டியம் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் 9 விதமான ரசங்கள் இருக்குது. அதாவது நவரசம் இருக்குது. ஆடும்பொழுது 9 விதமான உணர்வுகளை முகத்தில் காட்டணும். ஃபஸ்ட்டு சிருங்காரம் அப்படின்னா காதல், ஹாஸ்யம் அப்படின்னா சிரிப்பு, கருணை அப்படின்னா இரக்கம், ரௌத்திரம் அப்படின்னா கோபம், வீரம் அப்படின்னா தைரியம், பயானகம் அப்படின்னா பயம், பீபத்சம் அப்படின்னா வெறுப்பு, அற்புதம் அப்படின்னா ஆச்சரியம், சாந்தம் அப்படின்னா அமைதி. இதுதான் ஒரு ஆட்டத்திலேயே காட்டணும். அதனால தான் இது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கைமுத்திரை. 28 வகையான கைமுத்திரை இருக்குது. ஒரு கையை வச்சு பண்ணுறது அசம்யுதா, 2 கையால் பண்ணுறது சம்யுதா. இது பத்மம்னா தாமரை, மயூரம்னா மயில், கடகமுகம் அப்படின்னா மோதிரம் போடுற மாதிரி. இதை வச்சே தான் கதையை முழுக்க சொல்லிடுவாங்க, பேச தேவையே இருக்காது. அதுக்கப்புறம் ஆடை, அணிகள் அண்ட் சயின்ஸ். பாவாடை ஃபேன் மாதிரி தெரியும், அடவு தெரியும், ஸ்டெப் போட்டால் தெரியும். அதுக்கப்புறம் சலங்கை, 100 கொலுசு, கால் தாளம் தப்புனா உடனே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெற்றி சந்தனம், கவனம் குவிய உதவும். அதுக்கப்புறம் ஒப்பனை, கண் புருவமெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் பிரபலமான வகைகள்னு சொல்லி 4 பெரிய பாணிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் பாணியில் கம்பீரம், அடவு ஸ்ட்ராங்கு. பண்டநல்லூர் பாணி கிரேஸ், அபிநயம் ஜாஸ்தி. வழுவூர் பாணியில் வேகம், அதுக்கப்புறம் அழகு. மேலத்தூர் பாணியில் கதை சொல்லுதல். இதில் சயின்டிஃபிக் ரீசன் சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, பரதநாட்டியங்கிற வெறும் கலை மட்டும் கிடையாது, ஃபுல் பாடி சயின்ஸு ப்ளஸ் தெரப்பி. ஃபஸ்ட்டு உடம்புக்கு ஃபிசிக்கல் சயின்ஸு, அரைமண்டி நிலை, முட்டியை மடக்கி ஆடுறது. இதனால் என்ன அப்படின்னா தொடையும் கெண்டைக்காலும் மசிலும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நீ ஜாயிண்ட்டுக்கு அந்த லூப்ரிகேஷன் கூடும். அதுக்கப்புறம் ஆர்த்திரிட்டிஸ் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் அடவு ப்ளஸ் சலங்கை. இது தரையில் ஓங்கி அடிக்கிறது. இதனால் என்ன அப்படின்னா எலும்பு டென்சிட்டி கூடும், ஆஸ்டியோபோரோசிஸ் வராது. அதுக்கப்புறம் பேலன்ஸ், கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிரெயினுக்கும் காலுக்கும் கனெக்ஷன் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கைமுத்திரை. இதனால் என்ன அப்படின்னா விரல் நரம்பு எல்லாம் பிரெயினில் கனெக்ட் ஆகியிருக்கும். அதனால் மெமரி ஃபோக்கஸ் கூடும். 2 மூளைக்கு பிரெயின் சயின்ஸு, அபிநயம் ப்ளஸ் ரசம். இது 9 விதமான உணர்வுகளை முகத்தில் காட்டும் பொழுது பிரெயினில் மிரர் நர்வஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகுது. இதனால் என்ன அப்படின்னா
எம்பத்தி அப்புறம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து கூடுது. அதுக்கப்புறம் தாளம் ப்ளஸ் ராகம் இசைக்கு தகுந்த மாதிரி அடி எடுத்து வைக்கும் பொழுது பிரெயினில் இடது வலது பக்கம் ரெண்டும் ஒரே நேரத்தில் வேலை செய்யுது. இதனால் என்ன அப்படின்னா ஏடிஹெச்டி அப்படிங்கிற மறதி இருக்கிறவங்களுக்கு தெரப்பியாக கூட யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது மனசுக்கு மென்டல் ஹெல்த்து தியானம் மாதிரி ஆடும்பொழுது மூச்சு தாளம் அசைவு எல்லாம் சிங்க் ஆகிடுமா. இதனால் கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுது. அதுக்கப்புறம் டோப்பமைன் செரட்டோனின் ஹாப்பி ஹார்மோன் கூடுது. இதனால தான் ஆடி முடிச்சதும் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இதனால தான். அதுக்கப்புறம் குரல் ப்ளஸ் மூச்சு சயின்ஸு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு விட்டு ஆடணும். இதனால் என்ன அப்படின்னா லங்ஸ் கெப்பாசிட்டி கூடுது. உதரவிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. யோகா ப்ளஸ் கார்டியோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி. 5வது கோவில் சயின்ஸு. முன்னாடி கோவிலில் ஆடினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கல் தர எதிரொலி தீப வெளிச்சம் இதெல்லாம் சேர்ந்து ஆடுறவங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட் வர வைக்கும். அதான் மணிக்கணக்கானாலும் சோர்வே தெரியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் வெளிநாட்டு டாக்டர் கூட இதை மூமெண்ட் தெரப்பியாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. சயின்டிஃபிக் ரீசன் நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படி சொல்கிறது அரைமண்டி போடும்போது ப்ளஸ் அடவு போடும்பொழுது கால் நரம்புகள் எல்லாம் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். இதனால் என்ன அப்படின்னா ப்ரோப்ரியோசெப்ஷன் கூடும். அதாவது கண்ணை மூடிட்டு கூட உடம்பு எங்கே இருக்குன்னு தெரியும். வயசானவங்களுக்கு இந்த விழுறதெல்லாம் குறையும். பேலன்ஸ் தெரப்பியாக யூஸ் பண்ணுறாங்க. 2வது ஹார்மோன் பேலன்ஸு ஆடும்பொழுது 45 நிமிஷம் வேர்க்க ஆடினா என்ன பெனிஃபிட் அப்படின்னா என்டோர்ஃபின் வெளியாகும். நேச்சுரல் பெயின் கில்லர் இது. அதுக்கப்புறம் கார்டிசால் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். அடுத்து க்ரோத் ஹார்மோன் கூடும். சின்ன வயசில் ஆடினா உயரம் கூடும். போன் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கண் ப்ளஸ் கை கோஆர்டினேஷன் அபிநயம் பண்ணும்போது கண் கை முகம் கால் எல்லாம் வேறு டைமிங்கில் வேலை செய்யும். இதுக்கு பேர் பாலிரிதம். பிரெயினில் கார்பஸ் கலோசம் பெருசாகும். அதாவது இடது வலது மூளை வந்து கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். அதனால தான் பரதம் கற்றுக்கிட்ட பசங்க வந்து படிப்புலேயும் ஷார்ப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாசம் ப்ரீத்திங் சயின்ஸு பாட்டு வரிக்கு ஏற்ற மாதிரி மூச்சு அடக்கி விட்டு ஆடணும். இது பிராணாயாமா மாதிரி. லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து 20 to 30% கூடும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லது. அதுக்கப்புறம் போஸ்டர் ப்ளஸ் ஸ்பைன் நெஞ்சு நிமித்தி தலையை நேராக வச்சு ஆடணும். இதனால் என்ன அப்படின்னா சமநிலை, அதாவது முதுகு தண்டு நேராக இருக்கும். ஸ்கோலியோசிஸ் கூன் விழுறது தடுக்கும். அதுக்கப்புறம் கோர் மசில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகும். அப்போ செம்ம ஒர்த்தான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதனால் சுருக்கமாக சொன்னால் பரதநாட்டியம் அப்படின்னா உடம்பு வந்து ஜிம் போன மாதிரி ஆகிடுதா, மூளை வந்து பசில் சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடுதா, மனசு வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடுதா. இது 3ஐயும் ஒரே நேரத்தில் கொடுக்குற ஒரே கலை பரதநாட்டியத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுலேயுமே கிடையாது. அவ்வளோ பெனிஃபிட் இதில். பரதநாட்டியம் அப்படின்னாலே ஒர்க் அவுட்டு, பிரெயின் ஜிம்மு, தெரப்பி, மெடிடேஷன் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் பரதநாட்டியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா பரதநாட்டியம் கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து டிசிப்ளின் வளரும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் எல்லாம் சூப்பராக போடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த படிப்பில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. சொல்லப்போனால் ஆடும்போது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு, கால் தோட கோர் ஸ்ட்ராங் ஆகும், போஸ்டர் நல்லா வரும். மெயினாக மெமரி கான்சன்ட்ரேஷன் வந்து கூடும், மனசு காமாகும். அதுதான் மெடிடேஷன் மாதிரி. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளோ பெனிஃபிட்டு. இதுக்கு எவ்வளோதான் பரதநாட்டியத்தை பற்றி ரொம்ப வேலைன்னு எடுக்காமல் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். இல்லை வேறு எதாவது பற்றி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுடலாம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் உங்கள் விருப்பம். ஆனால் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ஒரு யூஸ் ஆகிற விஷயம். ஓகே பாய். ஆக மொத்தம் நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டா மேக்ஸில் டாப்பு, படிப்புலேயும் ஷார்ப்பு.
அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாடி ஒர்க் அவுட் எல்லாம் சேர்ந்தது தான் பரதநாட்டியம்.